நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் கன்னி ராசி அன்பர்களே, ஆடி மாதம் பூரா அடுத்தடுத்து உங்களுக்கு செலவாகவே அமைஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு கடகராசி அன்பர் ஒருவர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனி, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 2 ஷோரூம்ஸ் இருக்குது, 2 வீலர் ஷோரூம்ஸ் இருக்குது. இது போக ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரதர்ஸ்லாம் ரியல் எஸ்டேட்ஸ் பில்டர்ஸ்லாம் ஒரு பெரிய அளவில் அங்கே இருக்காங்க. ஆனால் அடுத்து அவங்களுக்கு வீண் செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிகமான வீண் விரயங்களை ஏற்படுத்தி இருப்பார். யாராவது உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கன்னிராசி என்பவர்கள், இதை நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? எனக்கு 2 லட்ச ரூபா கேட்டால் சாமி 2 லட்ச ரூபா கொடுத்தேன், இப்போ போய் கேட்டால் நான் வரும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது 2 லட்ச ரூபாயா இருக்கலாம், 20 லட்ச ரூபாயா இருக்கலாம், 20 கோடியாக இருக்கலாம். நீங்களா முன் போய் அந்த உதவியை பண்ணியிருப்பீங்க. அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் கொடுத்துட்ருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் பணங்காசுகள் கொடுத்து சிக்கலில் மாட்டியிருப்பீங்களே ஆனால், வருத்தப்படுவீர்களே ஆனால், அதுதான் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போ கிரகம் என்ன பண்ணுதுங்க, உங்களை தேடி கொண்டு போய் சிக்கலில் மாட்ட வைக்குது.
அவனால் ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கும், அவன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு அவன் பிரயோஜனமாக விசுவாசமாக உண்மையாக இருக்க மாட்டார். அப்போ அதுபோல் உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள், எனக்கு அந்த காசு வருமா சாமி, எனக்கு இவ்வளோ தூரம் பணங்காசு வர வேண்டியது இருக்குது, வந்துருமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, வாராகி அந்த காசை உங்களுக்கு கட்டாயம் வாங்கி கொடுப்பா. நீங்கள் ஏமாற மாட்டீர்கள், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. ஏன்னா நீங்கள் நியாயமானவர்கள், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். சூரியன் உங்களை தனக்கு 2வது வீடாக உங்களை வச்சுருக்கிறாரு. சூரியனுக்கு மிகவும் பிடித்தமான வீடு. அதோடு மட்டுமல்ல, சனி குரு இந்த 2 கிரகங்களும் தனக்கு கேந்திரமாக அமைத்துள்ளன. அப்போ கன்னி ராசி என்பர்களே, உங்களுக்கு கால நேரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்க ஜாதகம் பலமாக உள்ளது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருந்திருக்குமேயானால் அது பணங்காசுகளாக இருக்கலாம். காசு பணம் நான் சொன்ன மாதிரி கொடுத்து உதவி செய்து கொடுத்து மாட்டிருக்கலாம், இல்லை ஏதேனும் கையெழுத்து ஜாமீன் போட்டு அல்லது டாக்குமெண்ட் ஏதாவது கொடுத்து மாட்டிருக்கலாம், இல்லை உங்க பேர்ல லோன் வாங்கி கூட அவனுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன கிளேசங்கள், மன வருத்தங்கள் இருக்கலாம், அல்லது வெளியில் ஏதேனும் உதவிகள் செய்து போய் சிக்கலில் போய் மாட்டியிருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான மன வருத்தங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில கன்னி ராசி என்பர்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள், நான் நல்லா ஒர்க் பண்ண சாமி, எனக்கு ரெக்கக்னைஸே பண்ணலை, நான் சூப்பராக ஒர்க் பண்ண சாமி, இந்த ப்ராஜெக்ட் நான் தான் முடிச்சு கொடுத்தேன், பட் எனக்கு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணலை, எனக்கு ஒரு ஆத்தரைஸ் பண்ணலை சாமி, ரிவார்ட் தரல, அவங்க பேரை போட்டுக்கிட்டாங்க, ஒன்றுமே செய்யாதவங்களாம் நல்லா இருக்கான் சாமி, கடுமையாக வேர்வை சிந்தி கண் முழிச்சு வேலை செய்கிறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, மெயினா ஆத்தரைஸ்டு. அப்போது வேலையில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்களாக, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள்னால் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட சாமி, அதான் அவர் என் பேரில் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு, அவங்க அம்மா பேச்சு தான் கேட்குறாரு, அவங்க அக்கா பேச்சு தான் கேட்குறாரு, அல்லது மனைவி நான் அவ்வளோ நல்லா பார்த்துட்டேன் மனைவியை, கடைசியில் அவங்க அம்மா வீட்டு சைடு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு ஆடுறாங்க, அல்லது பெற்றோர்கள் நான் இவ்வளோ தூரம் பெரிய பையன் நான் செய்கிற சாமி, ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கிட்டு தான் போய் சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், என் பொண்ணை நான் இப்படி பார்த்துட்டு சாமி திடீர்னு அப்படி பண்ணிடுச்சு, அது கௌரவமான குடும்பம் சாமி, நம்ம குடும்பம் வெளியில் தலைகாட்ட முடியாது சாமி, பையனை காப்பாற்றணும், பொண்ணை காப்பாற்றணும், அல்லது கணவன் மனைவிடையே வரக்கூடிய வேறு ஏதேனும் எனக்கு நல்லா நான் நம்பிக்கிட்டு இருந்த சாமி இப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது, மிகப்பெரிய ஏமாற்றங்கள். அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், உதவி செய்து ஏமாந்திருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அதே போல் தொழில் அமைப்புகள், அந்த ஆர்டர்லாம் வரும்னு நம்பி நான் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் இந்த கம்பெனி அங்கே கொண்டு போயிடலாம், இதே போல் வியாபாரம் பிஸ்னஸ் இருக்குன்னு நினச்சிட்டு நான் ஒரு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் சாமி, இப்போ திடீர்னு டல்லாகிடுச்சு, ஏமாந்துட்டேன் நான். அப்போ பிஸ்னஸில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், அதனால் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருந்தது சாமி, ஹெல்த் இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. ஒரு கன்னிராசி அன்பர், அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறார், ஹெல்த் நல்லா ஜம்முன்னு இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்ன சார் சமாச்சாரம், போன மாதம் கூட பார்த்துமே, ஆமாம் சாமி திடீர்னு ஒரு நாள் ஜுரம் வந்தது, நிறைய மாத்திரை சாப்பிட சொன்னாங்க, சாப்பிட்டேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த மாத்திரையில் ஏதோ ஒரு கோளாறு இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் திடீர் ஏமாற்றங்கள், கண்டங்கள். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பர்களே, இந்த வேர்ல்டு வைடு, இந்த பூமியில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், எந்த மாதிரியான ஏமாற்றங்களாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். மாணவ செல்வங்கள் நல்லா படித்த சாமி வரல, மார்க் வரல சாமி, நான் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு தான் அந்த வேலை கிடைக்கும்னு இருந்தேன், ஆனால் பாருங்கள் இல்லை. அப்போ எந்த நிலையில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்து ஏமாற்றங்கள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இருக்குமே ஆனால் அவை நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் கை கொடுக்கும். 6 மாதம் ஆகுது சாமி, 8 மாதம் ஆகுது சாமி, இப்படி ஆயிடுது சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். கன்னி ராசி அன்பர்களே, எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, அப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துற மாதிரி சொல்கிறீங்களே சாமி, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஆனால் நான் இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறேன்,
எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சாமி, ஒரு வம்பு வழக்கு இருக்குது, என்னை காப்பாற்ற முடியுமா, வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.